S7 Aqua, 100% pure water, pure health. 2 years warranty, 1 year full maintenance. Start cover installation free. Now, offer price 12,500. S7 Aqua, packaged drinking water. Pure refreshment in every sip. வணக்கம். அன்பான S7 டிவைன் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். விருச்சிக ராசி, மார்ச் மாதத்தில் விருச்சிக ராசி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அன்பு நேயர்கள் எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள். உங்களை பொறுத்தவரையும் மிகவும் அன்பானவர்கள், மிகவும் தெளிவானவர்கள், தாய்ப்பாசம் மிக்கவர்கள், தாய்ப்பாசத்தால் அவதிக்கு உட்பட்டவர்கள், தாயைப்போல் பிறரை நேசித்து அதன் மூலமாக பல உபாதைகளுக்கு ஆளாகக்கூடியவர்கள். உங்களுடைய தாயோ அல்லது உங்களுடைய சொந்த வீடோ உங்களுடைய நிலபலமோ உங்களுக்கு பிரச்சனை தருவதாக இருக்கும். உங்களுடைய இயற்கையாக கிடைக்கக்கூடியது இயற்கை அல்லாமல் பாதிப்புக்கு ஆளாகி அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் சிலர். ஒரு சிலர் எல்லாமே இருக்குது, என்னால் ஆள முடியல என்று சொல்லக்கூடியவர்களும் சிலர். உங்களுக்கு சிலவற்றை உணர்ந்து அதன் மூலமாக பிறருக்கு எடுத்து சொல்லி பிறர்களை வளர்த்துவிட்டு அது அந்த அளவுக்கு தானும் செல்ல முடியாமல் தவிப்பவர்களும் சிலர். ஆனால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் நல்ல ஆன்மா, அற்புதமானவர்கள். பாசத்தினால் தன்னுடைய அனைத்தையும் இழக்கக்கூடியவர்கள். அன்பாலும் அறிவாலும் தெளிவாலும் உழைப்பாலும் தன்னை முன்னேற்றி உயர்த்தி கொள்ளக்கூடியவர்கள் சிலரால் முன்னேற முடியாமல் தடைபட்டு இருக்கும். பல பேர் இவர்களை தடுத்தாலும் கூட யாரோ ஒரு சிலர் வந்து இவர்களை முன்னேற்றுவதற்கு வழி நடத்தி எடுத்து சென்று விடுவார்கள். முன்பின் தெரியாதவர்கள் இவர்களுக்கு நன்கு உதவுவார்கள். தெரிந்தவர்கள் இவர்களுக்கு உதவுவது சற்று கடினம். யாரெல்லாம் இவர்கள் பகையென்றோ சற்று அவர்கள் அடிமையானவர்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள்தான் இவர்களை உயர்த்துவதற்கு ஆதாரமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன செய்கிறது, எப்படி செய்கிறது என்று கேட்டால், எல்லா அமைப்பும் சரியாக இருக்கிறதுங்க. உங்கள் பழைய வீடில் இல்லை கொடுக்கல் வாங்கல, உங்களுடைய புதுசாக வாங்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி பணம் காசு கொடுத்ததில் பிரச்சனை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் செய்யணும், ஒரு நல்லதை நம்ம எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு பல தடைகள் இருக்கும். பல பேர் அங்கே குறுக்க வருவாங்க. யார் என்னன்னெலாம் தெரியாது, தெரிஞ்சவங்க மாதிரி பேசுவாங்க, ஆனால் இழுத்து வம்பளை விட்டுருவாங்க. நீங்கள் எவ்வளோதான் முன்ஜாக்கிரதையாக இருந்தாலும் சரி, உன்னை எனக்கு தெரியும், என்ன உனக்கு தெரியும், நீ என்ன இப்படி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பேச்சால் மயக்கி உங்களை மாட்டி விட்டுருவாங்க. ஆகையினால் விருச்சிக ராசி அன்பு நேயர்களே, நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சில விஷயங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இனிதே முடியும். சில விஷயங்கள் குலதெய்வம் மறைந்திருந்து உங்களை பாதிப்பதாக நீங்கள் உணர்ந்து தேவையில்லாத இடங்களுக்கு சுற்றி அலைந்து திரிந்து உங்களை மனசு பாதிப்புக்கு ஆளாக்கி கொள்வீர்கள். விருச்சிக ராசி என்றாலே மிக அற்புதமான ராசி. ஏனென்றால் அது என்ன, தேள் தானே. அது பல உயிர்களை உற்பத்தி செய்து பல உயிர்கள் உருவாகுவதற்காக தன்னையே அழித்து கொள்வது தான் தேள். அப்படிப்பட்ட சுபாவம் படைத்தவர்கள்.
இளமையில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு உங்களுடைய முதுமை காலத்தில் நான் எல்லாருக்கும் செஞ்சேன், யாரையும் என்னை பார்க்கலன்னு சொல்லி வருத்தப்படுபவர்களும் இவர்கள் தான். சில நேரத்தில் நான் எல்லாருக்கும் செஞ்சு பார்த்துட்டேன்ப்பா, யாரோடையும் எனக்கு ஒத்து போகாதுப்பா, யாரும் எனக்கு ஒத்து வர மாட்டாங்க, என்னை விட்டுடுப்பான்னு ஒதுங்கி இருக்கிறவரும் இவர்கள் தான். யாராக இருந்தாலும் சரி, அன்பாக நேசிப்பவர்கள் உங்களை ஏதேனும் ஒரு விதத்தில் உதாசீனப்படுத்துவாங்க. நீங்கள் யாரெல்லாம் சற்று விகாரமாக நினைத்தீர்களோ அவர்கள் எப்படியோ உங்களுக்கு எந்த ரூபத்திலேயாவது உதவுவாங்க. நீங்கள் புண்ணியம் செய்த ஆத்மாக்களாக இருந்தால் உங்களுடைய பொன் பொருள் எல்லாம் எப்படி வந்தது எப்படி சென்றதுன்னு தெரியாது. அதே நேரத்தில் குழந்தை குட்டிகள்லாம் சிறப்பான வழிக்கு போகும். இவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். எல்லா சொத்து சுகம் எல்லாமே இருந்து குழந்தைங்களுக்கு சரியான வழியில் வழிகாட்ட முடியல, வீட்டில் அமைதி இல்லை, எல்லா பிரச்சனைகளும் வந்து சேர்ந்துட்டுருக்கு, எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் சரியில்லை என்பது அர்த்தம். குலதெய்வத்துக்கிட்ட போனால் அந்த குலதெய்வம் எனக்கு உதவ மாட்டேனதுங்க. அங்கே போனால் பூசாரி இல்லை, சாமி இருக்குது பூசாரி இல்லை, நான் பூஜை பண்ணணுன்னு நினச்சா அங்கே ஆள் இல்லை, தெய்வத்தை பூட்டி போட்டிருக்காங்க, யார்கிட்ட போய் கேட்டாலும் உங்கள் தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யலைன்னு சொல்கிறாங்க, உங்களுடைய பங்காளிகள் உங்களுக்கு வந்து உதவ மாட்டாங்க. அதே நேரத்தில் உங்கள் அண்ணன் தம்பிங்க யாரை கூப்பிட்டாலும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் கஷ்டங்களை கொடுக்கிறது என்றால் உங்களுடைய கிரக நிலைகள் சரியில்லை. உங்களுடைய பிறப்பின் போது ஏற்பட்ட பல இன்னல்களை நீங்கள் தொடர்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்தால் போதும். ஜாதகம் தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் கணித்து அதன் மூலமாக உங்களுடைய முப்பிறவியிலும் செய்த வினைப்பயன் என்ன, அது நிகழ்காலத்தில் ஏன் நடக்குது, ஏன் நடக்கலை, என்ன நடக்குது, எதுக்காக நடக்குது என்ற ஒரு விவரத்தை நாங்கள் தெளிவாக எடுத்து வைத்து அதை எப்படி நீங்கள் அணுக வேண்டும், எப்படி அதிலிருந்து தன்னுடைய பலனை அடைய வேண்டும் என்பதை நாங்கள் உணர்த்துவோம், உங்களை உணர வைப்போம். உங்களுக்கு அதன்படி எளிமையாக நடப்பதற்கான வழிமுறைகளை சொல்வோம். முற்றிலும் உங்களை சீர்படுத்த முடியாது. ஏனென்றால் ஏதேனும் ஒரு மனக்கஷ்டம் உங்களுக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் அமர்ந்து அழுது கொண்டு தான் இருப்பீர்கள். ஏனென்றால் செய்ததெல்லாம் நினச்சி பார்ப்பதும், சில பேரெல்லாம் கிடைக்காதவங்கெல்லாம் கிடைச்சாங்க, அவர்களெல்லாம் நான் அனுபவிக்காத விட்டுட்டேனே அன்னு நினச்சி பார்த்து வருத்தப்படுவதும் நடந்து கொண்டு தான் இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் இந்த மார்ச் மாதத்தில் சற்று நிலபலங்கள்லாம் வாங்குவதாக இருந்தால் வாங்குங்க, கடன் வாங்குங்க. நல்லா நீங்கள் கடன் வாங்கலாம். கடன் வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. கடன் வாங்காத இருந்தால் நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லை வாங்கிய கடன் இருந்தால் கொடுத்துருங்க. இந்த நேரத்தில் எதையும் வைக்காதீங்க. எல்லாத்தையும் பட்டுவாடா செய்கிறதாக இருந்தால் இப்பொழுது செய்யுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு சிறு கடன் பெரிய கடனாக மாறி உங்களுக்கு எல்லையில்லாத பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நோய்வாய்ப்படுவதும் மாத்திரை செலவுகள் செய்வதும் எதிரிகள் உருவாகுவதும் இது உங்களுடைய வாயால் நீங்களே பேசி நீங்களே மாட்டிக்குவீங்க, நீங்களே அப்படி சிக்கிக்கொள்வீங்க. அப்படிப்பட்ட நிலைமையில்தான் குடும்ப சூழ்நிலையும் உங்கள் சூழ்நிலையும் இருக்கும். நீங்கள் படிப்பு சம்பந்தமான விஷயத்திற்கு சென்றாலோ, படிப்பு சம்பந்தமாக கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்தாலோ, தான தர்மங்கள் செய்தாலோ உங்களுக்கு நிறைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்களே பிரச்சனையாக இருக்கேன் நான் என்ன செய்வேன்னு நினைக்காதீங்க. உங்கள் கஷ்டத்துலேயும் பிறர் படுற கஷ்டத்துக்கு நீங்கள் உதவி செஞ்சு பாருங்கள். உங்கள் கஷ்டம் தானாகவே போகும். அதுவும் நல்ல செவ்வாய்க்கிழமையில், நல்ல அந்த செவ்வாய் ஓரையில் உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தரும். உங்களை பொறுத்தவரையும் உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்கிறது என்று கேட்டு பாருங்கள். இல்லை எங்கள்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மாந்தி கிரகமானது எதன்படி இருக்கிறதோ, எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கிறதோ, அந்த சாரத்தின் அதிபதி யாரோ, அவர்களுடைய மூலத்திரிகோண வீடு எதுவோ அதற்கு ஏற்ப உங்கள் வாழ்நாள் பூரா அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக அனாத பிணங்களை எடுத்து அடக்கம் செய்வதோ, ஏழ்மையாக இருப்பவர்களுக்கு உதவி செய்வதோ, அவர்களுக்கு போய் உடனிருந்து உதவி செய்வதோ செய்து பாருங்கள். உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரும். பலர் இப்பொழுது சில நாட்களாக எனக்கு அந்த வேலையை கொடுத்து செய்ய வைக்கிறாங்க. நான் அதை யார் செய்கிறார்கள் என்று பார்த்து அவர்களிடம் அதை ஒப்படைத்து அவர்களை சிறப்பாக செய்து இவர்களுக்கு அந்த விமோச்சனத்தை வாங்கி தருவதற்கான ஒரு தூண்டுகோலாக இருக்கிறேன். ஏனென்றால் விருச்சிக ராசி நேயர்கள் சிறப்பானவர்கள், அன்பானவர்கள், அறிவானவர்கள், திறமையானவர்கள். வறுமையும் மன உளைச்சலும் மன கஷ்டமும் இவர்களை அடுத்த நிலைக்கு போனாலும் அந்த பழசு தான் வந்து இவங்களை போட்டு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய குழந்தைகள்லாம் இவங்களை விட்டு விலகி போகும். இவர்களை சார்ந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட யாருமே இல்லாத போலே இருக்கும். எவ்வளோ பேர் இருந்தாலும் இவரை பொறுத்தவரையும் யாரும் இல்லாத மாதிரி இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க அபூர்வமாக வந்து இவர்கள்ட்ட அன்பாக பேசி இவங்க மனநிலையை கொஞ்சம் ஒத்துழைப்பு தந்து உயர்த்தி கொண்டு வருவாங்க. ஏன்னா இவரை பற்றி நன்கு புரிந்தவர்களாக அவர்கள் இருப்பாங்க. எவ்வளோ பேர் இவர்களை புரிந்து கொள்ளாமலேயே உதாசனப்படுத்தி விடுவார்கள். ஏனென்றால் இவருடைய சொல், இவருடைய செயல், இவர்களுடைய முன்கோபம் இவற்றால் தான் இவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். ஆகையினால் கோபத்தை விட்டொழித்து அன்பை நீங்கள் மனசில் வச்சு அறிவான வழியில் நீங்கள் செயல்படுவீர்களானால் இந்த மார்ச் மாத பலனானது உங்களுக்கு சிறப்பினை தரும். விருச்சிக ராசி அன்பு நேயர்கள், மிக மிக அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை எடுத்து செல்வதற்கு சில நுட்பமான விஷயங்கள் இருக்கிறது. அப்பொழுதுதான் முன்ஜென்ம கர்மாவிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். ஏனென்றால் உங்கள் ராசியில்தான் மனோகாரகனாகிய சந்திரன் நீச்சம் பெறுகிறான். அந்த மனோகாரகனாகிய சந்திரன் நீச்சம் பெறுவது மட்டுமல்லாது அவனே உங்களுக்கு பாதகாதிபதியாக மாறான். ஆகையினால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுவது போல் அவன் கெட்டுப்போகிறது தான் உங்களுக்கு ராஜயோகம் என்றாலும் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு வருத்தமாக மாறிவிடும். அந்த வருத்தத்தின் மூலம்தான் உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் ஒத்து வராது. தந்தை போல் நிலையில் இருந்து ஒருவர் பெரியவர் உங்களுக்கு யார் எது சொன்னாலும் அவர்களை உங்களுக்கு பிடிக்காது. அவர்கள் உங்கள் மீது பற்று பாசமாக தான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அதை அவர்களுடைய சொல்லும் செயலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் செய்ததை விட பல மடங்கு அடுத்தவங்க செஞ்சிருவாங்களா என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் உங்களையும் தாழ்வுபடுத்தி மற்றவர்களையும் தாழ்வுபடுகின்ற குணம் இருப்பதனால் நீங்கள் சற்று கவனமாக இருந்து இந்த மார்ச் மாத பலனை நன்கு பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.